வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ஊட்டியில் பார்க்க போகிற இடம் தான் பார்த்தீங்கன்னா பைக்காரா லேக்குங்க. இந்த பைக்காரா லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங்லாம் வந்துட்டு பயங்கரமாக எல்லோரும் போய்கிட்டு இருப்பாங்க. ஸ்பீட் போட்டு ஃபேமிலியோட இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஊட்டிக்கு வந்து இறங்கின எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு பைக்காரா லேக்கு எப்படா நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்க இடம் தாங்க இது. ஏகப்பட்ட ஷூட்டிங் வந்து இங்கே எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இடத்துக்கு தான் பார்க்க போகிறோம். இங்கே 4 பேர் போகிற மாதிரி அந்த ஸ்பீட் போட் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 8 பேர் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. 8 பேர் போகிற மாதிரி பார்த்திங்கன்னா 1100 ரூபா, 1100. அப்புறம் 10 பேர் போகிற மாதிரியும் வச்சுருக்காங்க. 10 பேர் போகிற மாதிரி வந்து 1300 ரூபா. இந்த லேக்கை வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்கள் காமிச்சிருப்பாங்க. ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடம் தானே அப்படின்னு சொல்லி தெரியாது. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு இடங்க. இந்த மாதிரி ஸ்பீட் போட்டிங்லாம் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னம்னா ரொம்ப 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 அருமையாக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக தான் வந்து நம்மளை வந்து கூட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து தண்ணி வந்து இந்த டைமில் சம்மர்ன்றனால கம்மியாக இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு டிசம்பர் மாதம்லாம் வந்தீங்க அப்படின்னோம்னா நம்மளோட லாஸ்ட் வீடியோ வந்து நான் மேலே கார்டு கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துட்டு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 110 அடி அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 40 அடி அளவு தான் தண்ணி இருக்கான். ஆனால் அதுவே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் டைமாக நம்மளுக்கு ஒரு 110 அடிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 10 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப் கிடையாது, ரூஃப் போட்ட டைப் தான். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த போட்டில் வந்துட்டு ஏறிட்டோம். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி போட்டு மேலே ஃபுல்லும் வந்து கவர் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து நம்ம இதில் ஏறிக்கிறோம். நம்ம மொத்தமாகவே ஒரு 10 பேர் தான் வந்திருந்தனால நம்மளுக்கு இந்த ஒரு போட்டே வந்துட்டு போதுமான அளவில் இருந்துச்சு. போனவனுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துறாங்க. நம்ம சேஃப்டியாக ஏறாமல் எந்திரிச்சு நின்றுட்டு சும்மா ஆட்டம் போடாமல் ஒரு ஓரமாக வந்து நம்ம வாட்டுக்கு அது நம்மளுக்கு நல்லா பண்ணுற அந்த சேரில் வந்துட்டு நம்ம வாட்டுக்கு உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு ஃபுல்லாக அந்த வியூ வந்துட்டு செம்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாங்க. ஒரு செம்ம ஜாலியான ஒரு ஃபன் ரைடாக வந்துட்டு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இப்படி ஃபேமிலியாக போகும்போது நீங்கள் கப்புள்ஸாக வர்றீங்க இல்லை பசங்களோட ஒரு ட்ரிப் வர்றீங்க அப்படின்னம்னா அப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பீட் போட்டிங் வந்து இங்கே எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு த்ரில் ரைடு வந்து நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். இந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக போகிறாங்க. இந்த போட் வந்து அப்படியே தரையிலேருந்து அப்படியே பறந்து போகிற மாதிரி ஏரில் போது பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையான இதுக்கு இது வந்து ஃபேமிலியாக போனால் நம்மளால் வந்து போக முடியாது. நீங்கள் ஒரு கப்புளாக வரீங்க, ஒரு பசங்களோட வந்தீங்க அப்படின்னம்னா சூப்பராக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், தைரியமாக போகலாம். இந்த மாதிரி ஃபேமிலி வந்தோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாக ஒரு போயிட்டு அப்படியே இது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். நம்மளுக்கு ஒரு ரவுண்டு இங்கேருந்து போயிட்டு அந்த லேக்கோட கடைசி வரைக்கும் போயிட்டு ஒரு சுற்றி நம்மளை கூட்டு வந்து மறுபடியும் நம்ம ஏறின இடத்துக்கே வந்து நம்மளை இறக்கி விட்ருவாங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் அந்த லேக்கை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கங்கே நான் வந்துட்டு ட்ரை பண்ணி கேமரா வச்சு சும்மா காட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. எவ்வளோ சூப்பராக போகிறாங்க. இந்த மாதிரி பின்னாடி வருது பார்த்திங்கன்னா இது வந்து ஓப்பன் போட்டு. இது வந்து ஓப்பன் போட்டுங்க. நீங்கள் கம்மியாக இருக்கிறீங்க, ஒரு 8 பேர் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஓப்பன் போட்டில் போயிடலாம். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் போட்டில் தான் வந்து போயிருந்தோம். இது வந்து ஸ்பீட் போட்டு ஓப்பன் போட்டு இந்த மாதிரி மேலே இருக்க ரூஃப் போட்டிருக்க கவர் போட்டு இந்த மாதிரி 3 டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிங் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸ்பீட் போட்டில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. அதுக்கடுத்து நம்ம ஓப்பன் போட்லேயும் போகலாம், இந்த மாதிரி வந்து கவர்டு போட்லேயும் போகலாம். அது நம்ம எப்படி வந்திருக்கோம், நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோமா அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு போட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுவரை தாங்க நம்மளுக்கு இந்த ரைடு இப்படியே சுற்றி நம்மளை கூட்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் இன்னும் உள்ளே சூப்பராக வந்து போயிட்டு வரலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் சீசன் டயத்தில் வந்துட்டு இந்த ஃபுல் கொள்ளளவோட வந்துட்டு தண்ணியோட நீங்கள் வந்துட்டு இந்த லேக்கை பார்க்கணும் அப்படின்னா டிசம்பர் மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 110 அடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து குறைஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 40 அடி தான் தண்ணி வந்து இருக்குது. பார்த்தாலே தெரியும் போட்டெல்லாம் எவ்வளோ மேலே இருந்துச்சு. இந்த இடம் எல்லாமே தண்ணி இருந்த இடங்கள் தான். ஆனால் இப்போ வந்துட்டு தண்ணி இல்லை. போட்டிங் வந்து போயிருந்துருப்போம் 10 பேர் சேர்ந்தது. இப்போ 10 பேர் போனனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டோ இல்லை 8 பேர் இந்த கவர் பண்ணாத போட்டோ எதுவுமே போக முடியல. கவர் பண்ணுற போட்டு தான் வந்து நம்மளால் போக முடிஞ்சிச்சு. தண்ணி குறைஞ்சிருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு இடம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து முடிச்சாச்சு. போட்டிங் பைக்காரா போட்டிங், இது வந்து பைக்காரா போட் ஹவுஸ். இப்போ போட்டிங் போயிருப்போம், அது பார்த்துருப்பீங்க. முடிச்சுட்டு இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் வந்து போக போகிறோம்.